வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Welcome to chapter 37. 37வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். Sharing your life message. உங்களது வாழ்க்கை செய்தியை பகிர்ந்து கொள்ளுதல். இயேசுவினுடைய சுவிசேஷத்தோடு கூட சேர்த்து உங்களுடைய அனுபவ சாட்சிகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுதல். It's your story and his story. உங்களது சாட்சி இயேசுவினுடைய சிலுவை மரணம், ரட்சிப்பின் சுவிசேஷம். இதுல சுவிசேஷ செய்தியை ஒருவேளை நாம் பேசும் பொழுது மக்கள் விவாதம் பண்ணலாம், வாதாடலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை நீங்கள் சொல்லும் பொழுது, உங்களுடைய அனுபவத்தை பேசும் பொழுது ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு சேல்ஸ்மேனை தட்டி கழிச்சிடலாம். ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமரை நீங்கள் உங்களுடைய அனுபவம் தவறு என்று சொல்ல முடியாது. டெஸ்டிமனி. ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், யூ ஷால் பி மை விட்னஸஸ். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லல நீங்க எனக்கு ஒரு வக்கீலா இருப்பீங்க, யூ வில் பி an advocate. இல்லை, யூ வில் பி மை விட்னஸ். கோர்ட் ரூம்ல சாட்சி சொல்லுகிறவர்கள் எந்த விதமான வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எந்த விதமான விவாதத்திற்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் அனுபவித்ததையும் சொன்னால் போதும். விட்னஸஸ். ஆண்டவர் நம்மை உலகமெங்கிலும் எல்லா இடத்திலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சாட்சிகளாக இருக்க கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 எஸ் கோயிங் டு ஆல் தி வேர்ல்ட் அண்ட் ப்ரீச் த காஸ்பல் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம காஸ்பலும் ப்ரீச் பண்ணணும், பட் நம்முடைய சாட்சிகளும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சாப்டர்ல ஷேரிங் யோர் லைஃப் மெசேஜ், உங்களது வாழ்க்கை செய்தியை பகிர்ந்து கொள்ளுதல் என்ற தலைப்பிலே மிக அழகாக எளிய முறையிலே நீங்கள் இந்த மிஷன் என்ற 5வது நோக்கம் இருக்கிறதே, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு இந்த உலகத்தில் இயேசுவினுடைய அன்பை சொல்லுகிற இந்த 5வது நோக்கம் இருக்கிறதே, அதற்கு நீங்கள் எப்படி ஆயத்தப்பட்டு, எப்படி நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை ஒரு நல்ல ஒரு உபகரணமாக, ஒரு டூலாக பயன்படுத்த முடியும் என்பதை மிக நேர்த்தியாக இந்த சாப்டர்ல ரிக் வாரன் அவர்கள் ஷேர் பண்ணுகிறார்கள். போன சாப்டர்ல ஏன் இந்த மிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்று ஒரு 6 காரியத்தை அழுத்தம் திருத்தமாக நாம் பார்த்தோம். நித்தியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு காரியம், அதில் நாம் ஏன் ஈடுபட வேண்டும்? இது இயேசுனுடைய ஊழியத்தினுடைய தொடர்ச்சி. அவரோடு கூட உடன் ஊழியராக இருக்கிறதற்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், அவருடைய பிரதிநிதியாக இருக்கிற ஒரு பாக்கியம், மக்களுடைய நித்தியத்தை பாதிக்கிற ஒரு செய்தி, உங்களுடைய நித்தியத்தை பாதிக்கிற ஒரு செயல். இப்படி உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டாக வேண்டும் என்றால் நீங்கள் இதை செய்ய வேண்டும். இப்படி ஆண்டவருடைய வருகைக்கும்
நாம் இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கும் நேரடி கனெக்ஷன் இருக்கிறது என்ற ஒரு 6 காரியத்தை நாம் பார்த்தோம். என்ன விலைக்கிரயம் செலுத்தணும்? நம்முடைய சுய நோக்கத்தை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு தேவனுடைய நோக்கத்தை மட்டும் மையமாக வைத்து வாழ வேண்டும். We must put our agenda aside and take on the agenda of God. கடைசியா ரொம்ப பவர்ஃபுல்லா அவருடைய தகப்பனாருடைய சாட்சியை சொல்லி இவருடைய அர்ப்பணத்தையும் சொல்லி நம்மையும் அப்படிப்பட்ட காரியத்திற்காக அர்ப்பணிக்க ஒரு சவால் வைத்து ரிக் வாரன் அவர்கள் நேற்றைய தினத்திலே அந்த சாப்டர்ல மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான விதத்துல நம்மோடு கூட இடைப்பட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் அந்த செய்தி முக்கியம் என்று அறிந்து கொண்ட நிலையில அதை நீங்கள் ஷேர் பண்ணுவதற்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும், எதையெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் என்று ஒரு 4 காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதுல 3 காரியம் உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நீங்கள் ஆண்டவரை அனுபவித்தது, ருசித்தது, அவரோடு கூட உள்ள உறவை நீங்கள் பெற்றுக்கொண்ட விதம் எல்லாவற்றையும் உள்ளடக்கி நேர்த்தியாக சுவிசேஷ செய்தியும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்று சொல்லி இந்த சாப்டர்ல அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். யூ வில் பி பிளெஸ்ட். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 John 5:10. Those who believe in the Son of God have the testimony of God in them. தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கின்றவர்கள் அந்த சாட்சியை தங்களுக்குள்ளே கொண்டிருக்கின்றார்கள். Those who are believers have a testimony. இது ஒரு மேலோட்டமான ஒரு அனுபவம் அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டனா இல்லையா என்று சந்தேகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படலை. பிகாஸ் இட் இஸ் அ சர்டன் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு நிச்சயமான, ஒரு உறுதியான, ஒரு தெளிவான ஒரு அனுபவம். தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கின்றவர்கள் அந்த சாட்சியை தங்களுக்குள்ளே கொண்டிருக்கின்றார்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The Message translation. Your lives are echoing the Master's word. Paul is writing to the Thessalonians. Your lives are echoing the Master's word. The news of your faith in God is out. We don't even have to say anything anymore. You are the message. எஜமானுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே துனித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் தேவனிடத்தில் வைத்திருக்கும் விசுவாசம் பிரசித்தி பெற்றுவிட்டது. நாங்கள் போய் எதுவும் இனி சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்களே தேவ செய்தி. லைஃப் lived for God is itself a very powerful, impacting thing. நல்ல கவனிங்க. நான் இந்த மொழியாக்கத்திலிருந்து, ஆங்கில மொழியாக்கத்திலிருந்து நேரடியாக தமிழில் அப்படியே தத்ரூபமாக மொழிபெயர்த்து உங்களுக்கு சொன்னேன். பட் நான் நம்முடைய நார்மல் ரெகுலர் யூசேஜ் பைபிள் இருந்து வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். யூ ஹவ் சீன் அவர் லைஃப் என்று தெசலோனிக்கேயருக்கு செய்தியை கேட்டீங்க. அது வல்லமையோடு வந்ததையும் நீங்கள் அனுபவிச்சிங்க. பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. எஸ், பட் அதோடு கூட எங்கள் லைஃபையும் பார்த்தீங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி, இதுதான் பார்த்தீங்களா, இவங்க லைஃபும் இம்பார்ட்டன்ட். பவுலுடைய லைஃப் வாஸ் இம்பார்ட்டன்ட். தெசலோனிக்கேயில இருக்கிற விசுவாசிகளோட ரட்சிப்புக்கு சுவிசேஷத்தோடு கூட கர்த்தர் இவருடைய லைஃபையும் பயன்படுத்துகிறார். இவ்விதமாய் 7ஆம் வசனம், மகதோனியாவிலும் ஆகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். யுவர் லைஃப் வாஸ்
எக்ஸாம்பிள், எங்க லைஃப் ஒரு இம்பாக்ட் உங்களுக்கு ஏற்படுத்துச்சு. இப்போ உங்க லைஃப் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மகதோனியாவிலும் ஆகாயாவிலும் துணித்ததும் அல்லாமல், உங்க லைஃப் அவங்க பார்க்குறாங்க, உங்க மூலம் காஸ்பல் போகுது. நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. Your faith in God is a very big message for the people out there. So 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், the life and truth transfer, வாழ்க்கையும் சத்தியமும் இரண்டும் கலந்து பவுல் மூலமாக வெளிப்படுகிற காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார், அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது உங்களுடைய வாழ்க்கை செய்தியும் கூட. இயேசுவினுடைய ரட்சிப்பின் சுவிசேஷ செய்தி மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையின் செய்தியும் கூட. When you became a believer, you also became God's messenger. நீங்கள் விசுவாசிகளான பொழுது தேவனுடைய தூதுவராகவும் நீங்கள் நியமிக்கப்படுகிறீர்கள். 2 கொரிந்தியர் 2:17 ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை பெற்றுக்கொண்ட நான் இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்ட நான் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை உடையவனாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். நாங்கள் தேவனுடைய தூதுவர்களாக அவருக்கு முன்பாக சத்தியத்தை பேசுகின்றோம் என்று 2 கொரிந்தியர் 2:17 வாசிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய தூதுவர்களாக அவருக்கு முன்பதாக சத்தியத்தை பேசுகின்றோம். ஆனால் 2 கொரிந்தியர் 5:19 அவர் சொல்லுகிறார், நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டோம், அதோடு கூட நாங்கள் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். Let me confirm that. Yes. 2 கொரிந்தியர் 5:19. You have a message. You may feel you don't have anything to share, but that's devil trying to keep you silent. என்கிட்ட ஷேர் பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். அது பிசாசு சொல்லுகிற ஒரு பொய், உங்களை அமைதிப்படுத்துவதற்கு. இல்லை, உங்க லைஃப்ல நீங்க அனுபவித்ததை பேசலாம். ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற அனுபவங்களை பேசலாம். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை பேசலாம். ஆண்டவர் உங்களை ரட்சித்ததை பேசலாம். நீங்கள் அனுபவித்தது மட்டுமல்ல, சம்டைம்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் ஹேண்டா பார்த்துருப்பீங்க தெரியுமா, அதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரி. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அவர்கள் நடுவில் நடந்த காரியம் என்று நீங்கள் சொல்லலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி, தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கின்றான். Your life message has 4 parts to it. உங்களுடைய வாழ்க்கையின் செய்தி 4 பகுதிகளாக இங்கே ரிக் வாரன் பிரசன்ட் பண்ணுகிறார். 1, உங்களது டெஸ்டிமோனி, the story of how you began your relationship with God. தேவனோடு கூட நீங்கள் எப்படி உங்கள் உறவை ஆரம்பித்தீர்கள். 2வது, தேவனோடு நீங்கள் நடக்கிற காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், the most important lessons God has taught you. தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள். இந்த ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நீங்க ஷேர் பண்ணும்போது God is real என்று புரியும். As you share how God speaks to you, how God has taught you lessons in life, வேதத்திலிருந்து வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எப்படி தேவனுடைய பார்வையிலே சில காரியங்களை புரிந்து கொண்டீர்கள், கற்றுக்கொண்டீர்கள் என்ற காரியங்கள், உங்களது வாழ்க்கை பாடங்கள், உங்களது ரட்சிப்பின் சாட்சி. 2வது, உங்களது வாழ்க்கை பாடங்கள், your salvation testimony. Number 2, your life lessons. ஒவ்வொன்றையும் விரிவாக பார்க்கலாம். 3வது, your godly passions. உங்களது பேரார்வம், why you do the things that you do. ஏன் இப்படி சில காரியத்தில் நீங்கள் பேஷனேட்டா இருக்கிறீர்கள், அதற்கு பின்னாலே இருக்கிறதான ரீசன். The issues God shaped you to care about most. ஏன் இந்த காரியத்தை குறித்து, சபை இல்லாத கிராமத்தை குறித்து எனக்கு ஒரு பேஷன் இருக்கிறது.
சபை இல்லாத கிராமத்திலே சபைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு பேரார்வம் எனக்குள்ளே இருக்கிறது. தட்ஸ் a passion. சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் செயல்படுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன், விரும்புகிறேன். பேஷன். நாலாவது, the gospel message itself, சுவிசேஷ செய்தி. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். Your life message includes your testimony. Your life message includes your life lessons. Your life message includes your godly passions. Your life message includes the gospel of Jesus Christ. முதலாவது, your life message includes your testimony. உங்களது வாழ்க்கை செய்தியில் உங்களது சாட்சி உள்ளடங்கும். ரட்சிப்பின் செய்தி உள்ளடங்கும். ரட்சிப்பின் சாட்சி உள்ளடங்கும். நீங்கள் எப்படி ஆண்டவருக்குள் வந்தீர்கள், அது எப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நிச்சயமான மாற்றத்தை, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நல்ல காரியத்தை எப்படி கொண்டு வந்தது. உங்களுடைய ரட்சிப்பின் செய்தியை ரொம்ப கிளியரா ஷேர் பண்ண பழகுங்க. இனிஷியல் சால்வேஷன். 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது. 1 Peter 2:9 says, அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க நாம் ஆசாரியர்களாக, ராஜாக்களாக, விசேஷ ஜனமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம், பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று வாசிக்கிறோம். 1 Peter 2:9. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்திருக்கு. இட்ஸ் a matter of night and day difference. உங்க லைஃப்ல இருள்ல இருந்து ஒளி நடத்தல கொண்டு வந்திருக்கிறார். a light and day difference ஆண்டவர் உங்கள் ரட்சிப்பு காரியத்தில் செய்தது. அதை குறித்து நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 சொன்ன இல்லையா, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். கோர்ட் ரூம்ல நீங்கள் வாதாட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் யூ ஆர் நாட் கால்ட் டு be an attorney, you're called to be a witness. You're not called to be an advocate, you're called to be a witness. You're not expected to argue the case, prove the truth, or press for a verdict. You are to witness. Witness simply means share what happened, report what happened, or report what you saw. நீங்கள் எதை அனுபவித்தீர்கள், எதை நீங்கள் பார்த்தீர்கள் என்பதை சொன்னால் போதும். இயேசு சொன்னார் அப்போஸ்தலர் 1:8, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்களுடைய மிஷன், இந்த 5வது நோக்கம், அதுல உள்ளடங்குகிற ஒரு காரியம் உங்களுடைய சாட்சியை ரட்சிக்கப்படாத மக்களுக்கு ஷேர் பண்ணுவது. இந்த ஸ்டோரி வேற யாருக்கிட்டையும் இல்லை பூமியில். தட் இஸ் a unique story. God wants you to share your story with others. நீங்கள் அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணலன்னா it will be lost forever. உங்க லைஃப்ல ஆண்டவர் செய்த காரியம் ஷேர் பண்ணுங்க. பைபிள் ஸ்காலர் கிட்ட மக்கள் ஆர்கியூ பண்ணலாம், ஆனா உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அவர்கள் நிராகரிக்க முடியாது. வெறும் அதாவது உங்களுடைய ரட்சிப்பின் செய்தியை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மையை அனுபவித்திருப்பீர்கள் தெரியுமா, அவைகள் எல்லாவற்றையுமே நீங்கள் சாட்சியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். எல்லாவற்றையும், தேவன் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளை, ஒரு ஜெபத்திற்கு பதில், ஒரு அற்புதம், கடனில் இருந்த ஒரு நபருக்காக நீங்கள் ஜெபித்த பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரு விடுதலை, ஒரு வியாதியில இருந்தவர்களுக்கு ஜெபித்த பொழுது அவர்களுக்கு கிடைத்த சுகம், இப்படி the reality of God நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களே, அவைகள் எல்லாவற்றையும்
நல்ல கிறிஸ்பா ஒரு ஸ்டோரியா நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. பர்சனல் டெஸ்டிமனி இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். ஒரு பிரசங்கத்தை விட ஒரு சாட்சிக்கு மக்களுடைய அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும் என்ற காரியத்தை நாம் மறுக்க முடியாது. சுவிசேஷத்திற்கு வல்லமை உண்டு, அது ரட்சிக்க தேவ பலனாய் இருக்கிறது என்று ரோமர் 1:16 வாசிக்கிறோம். அது மிகவும் முக்கியம். உங்க ஸ்டோரி மட்டும் யாரையும் ரட்சிக்காது, இயேசுனுடைய ஸ்டோரி தான் ரட்சிக்கும். பட் உங்களுடைய ஸ்டோரி கேன் பி வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் பீப்புள். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ப்ரொஃபஷனல் சேல்ஸ்மேனை அவங்க ஒருவேளை நம்பாம போகலாம், ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமரா நீங்க சாட்சி சொல்லும் பொழுது அதை அவர்கள் அன்பிலீவர்ஸ், ரட்சிக்கப்படாதவர்கள் மறுக்க முடியாது. உங்களுடைய கதைகளை சொல்லும் பொழுது மக்கள் அதை கேட்கிறதற்கு ஆர்வமாக இருப்பார்கள். செய்தியை கேட்கிறதை விட அது அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும். அதை அவர்கள் வெகுநாள் ஞாபகத்திலே வைத்திருப்பார்கள். இங்க பாருங்க, ஷேர்ட் ஸ்டோரிஸ். நீங்க அவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற ஸ்டோரி என்ன பண்ணுதுன்னா, உங்க லைஃப்ல, உங்க ஹார்ட்ல இருந்து அவங்க ஹார்ட்டுக்கு ஒரு பாலத்தை அது ஏற்படுத்துகிறது, which can be used by Jesus to walk across. Shared stories build a relational bridge that Jesus can walk across from your heart to theirs. Intellectual defense, அறிவினாலே உண்டாகிறதான அந்த விவாதங்கள், கேள்விகள், அவைகளையெல்லாம் இது அணைத்து போடுகிறது சாட்சிகள். Many people who do not accept the authority of the Bible will listen to a humble personal story. வேதத்தினுடைய அதிகாரத்தை புரிந்து கொள்ளாதவர்கள், அதிலிருந்து நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது நம்பாதவர்கள் உங்களுடைய தாழ்மையான தனிப்பட்ட அனுபவத்தை கூர்ந்து கவனிப்பார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை அறிந்தவனாக அப்போஸ்தலர் 22 அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் 26 அதிகாரம் வரை, லிசன், Acts 22 to Acts 26, you go and read it. நீங்கள் அப்போஸ்தலர் 22 அதிகாரத்திலிருந்து 26 அதிகாரம் வரைக்கும் படித்து பாருங்க. 22, 23, 24, 25, 26, these 5 chapters. Paul uses his testimony 6 times, 6 different occasions. Instead of using a scripture, Paul is using his personal life testimony. When he was on trial, அவன் விசாரணையிலே இருக்கும் பொழுது அவன் வசனத்தை பயன்படுத்துகிறதை காட்டிலும் அவன் தனது சாட்சியை அவன் பகிர்ந்து கொள்ளுகிறான். Acts 22 to Acts 26, 6 times Paul is sharing his testimony. 1 பேதுரு 3 அதிகாரம் 15-16 வசனங்கள். 1 பேதுரு 3 அதிகாரம் 15-16 வசனங்கள். கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவன் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல்மனசாட்சி உடையவர்களாயிருங்கள். Your testimony. The best way to be ready is to be able to share your story. எப்பொழுதும், இங்க என்ன சொல்றது, எப்பொழுதும் உத்தரவு சொல்ல ஆயத்தமாயிருங்கள். Be prepared. பேதுரு சொல்றாரு, உங்களுடைய நம்பிக்கையை குறித்து யாராவது விசாரித்து கேட்கிற பொழுது சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். Be prepared. And being prepared with your own life story is very very important. உங்களுடைய ரட்சிப்பின் சாட்சியை 4 பிரிங்க, 4 பகுதியா, 4 பார்ட்ஸாக நீங்க
அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்பர் 1, என்னுடைய லைஃப் ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பதாக எப்படி இருந்தது? இயேசு என் வாழ்க்கையில தேவை என்பதை எப்பொழுது உணர்ந்தேன்? அந்த இயேசுவுக்கு என் வாழ்க்கையில எப்படி இடம் கொடுத்தேன்? இயேசு என் வாழ்க்கையில வந்து என்ன ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை ஏற்படுத்தினார்? 4 காரியங்கள். வாட் மை லைஃப் வாஸ் லைக் பிஃபோர் ஐ மெட் ஜீசஸ். Number 1. Number 2, how I realized I needed Jesus. Number 3, how I committed my life to Jesus. Number 4, the difference Jesus has made in my life. இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறதற்கு முன்பதாக என் வாழ்க்கை எப்படி இருந்தது? இயேசு என் வாழ்க்கைக்கு அவசியம் என்று எப்படி உணர்ந்தேன்? இயேசுவை நான் எப்படி என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கையிலே உண்டானதான ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள். என்னுடைய டெஸ்டிமனி சொல்றேன், கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் ஆதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, ஜாதியிலும் கிறிஸ்தவன் அல்ல, பாதியிலே வந்த கிறிஸ்தவன். எங்க அப்பா ஒரு ஹிந்து குடும்பத்தில் வளர்க்கப்பட்டார். எங்க அம்மா ஒரு பெயர் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்டார்கள். 2 பேரண்ட்ஸும் வியாபாரத்தில் நண்பர்களாக இருந்தபடியினாலே பிள்ளைகளை திருமணத்தில் இணைக்க முடிவு செய்தார்கள். ஆனால் எங்க அம்மாவுடைய அப்பா சொல்லிட்டாரு, கிறிஸ்தவனா உங்க மகன் மாறினா நான் என் மகளை கொடுக்குறேன் என்று சொன்ன பிறகு, அது பிரச்சனை இல்லை, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி திருமணத்தில் கிறிஸ்தவ திருமணத்தின்படி எங்கள் அம்மா அப்பா கல்யாணம் நடக்குது. ஆனால் அதுதான் லாஸ்ட் எங்கள் அப்பா சர்ச்சுக்கு வந்தது. எங்கள் அம்மாவும் கொஞ்ச நாள் சர்ச்சுக்கு போயிட்டு திருமணமான பிறகு போகிறத நிறுத்திட்டாங்க. பிள்ளைகளெல்லாம் நாங்கள்லாம் பிறக்கிறோம். கிறிஸ்தவ பண்டிகையும் கிடையாது, இந்து பண்டிகையும் கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு காரியம் பர்த்டே தான். எனக்கு சின்ன வயதிலேயே ஏதாவது ஒரு மதத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே, பண்டிகையாவது கொண்டாடலாமே என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் எங்கள் அப்பா வியாபாரத்தில் செல்வ செழிப்புடன் நன்றாக வளர்ந்து வந்தார். ஆனால் சேமித்து வைக்கவில்லை. கெட்ட நண்பர்களோடு சகவாசம் இருந்ததினாலே குடிப்பழக்கத்திற்கு அவர் பழகி கடைசியில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகி இரத்த வாந்தி எடுத்து தன்னுடைய 47வது வயதில் எனக்கு 19 வயதாக இருக்கும் பொழுது அவர் உயிரை இழந்தார். சரீரம் பாதிக்கப்பட்டபடினாலே, குடியினாலே. எங்க அம்மா 40 வயசுல விடோ ஆகிறாங்க. எனக்கு ஒரு அக்கா உண்டு, 2 தம்பி உண்டு, 4 பேரு எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம். கடன்ல எங்க அப்பா விட்டுட்டு போறாரு. எங்க அப்பாவுடைய சடலத்தை எடுத்து அடக்கம் பண்ணுவதற்கு காசு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த சவ ஊர்வலத்தில் ஊர் மக்கள் பேசுகிறார்கள், ஓஹோன்னு இருந்த ஜெகதீசன் குடும்பம் இன்றைக்கு நடுத்தருவுக்கு வந்துருச்சு, இனி தலை தூக்குறது கஷ்டம். இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு ரொம்ப கோபம் வருது. ரியாக்ட் பண்ண தோணுது, ஆனால் முடியலை. ஏன்னா அவர்கள் சொன்னது அப்பட்டமான உண்மை. We do not know where to go. Hopeless situation. அந்த நேரத்தில் தான் விதவைகளை ஆதரிக்கிறவர், அனாதைகளை விசாரிக்கிறவர், குடும்பத்தின் தலைவரை இழந்திருக்கிற நீங்கள் குடும்பத்தின் தலைவராக இயேசுவுக்கு இடம் கொடுங்கள் என்று ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார். சபைக்கு போக ஆரம்பித்தோம். நம்பிக்கை இல்லா சூழ்நிலையில நம்பிக்கை கிடைக்கும் என்று சொல்லுகிறார்களே, ஏதோ ஒரு ரே ஆஃப் ஹோப் காட்டுறாங்களே என்று போனோம். முதலாவது நான் தான் போனேன். அங்க இந்த வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இனி வரப்போகிற வாழ்க்கைக்கும் இயேசுதான் என்ற செய்தியை கேட்ட பொழுது உடனடியாக என்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தேன். இது நடந்து 40 ஆண்டுகள் ஆகிறது. 1985 40 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 40 வருஷத்தில் நான் திரும்பி பார்த்து என்றைக்காவது எள்ளளவும் நான் சந்தேகப்பட்டதில்லை, வருத்தப்பட்டதில்லை, ஏன் இந்த இயேசுக்கு என்னுடைய இருதயத்தை கொடுத்தேன் என்று. என்னுடைய வாழ்க்கைக்கு இப்பொழுது ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னுடைய பூமிக்குரிய அப்பா இருந்திருந்தா கூட என்னை இவ்வளவு நன்றாக பார்த்திருப்பாரா என்று தெரியாது. தேவன் எனக்கு தகப்பனாக இருந்து என்னை ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார்.
கடனிலும் நிம்மதி இல்லாத நிலையிலும் இருந்த எங்களுடைய குடும்பத்தை கம்ப்ளீட்டா மாற்றி அமைத்து இன்றைக்கு நிறைய பேருக்கு கடன் கொடுக்கிற அளவிற்கு வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். வாழ்க்கையின் சவால்கள் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது, எல்லாருக்கும் இருக்கிற சவால்கள். ஆனால் நித்திய பார்வையோடு வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து வாழுகிறோம், நிறைவுடன் வாழுகிறோம், திருப்தியுடன் வாழுகிறோம். இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும்பொழுது சரித்திரத்தை ரெண்டாக பிரிக்கிறது போல ரெண்டாக பிரிப்பார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஒரு ஆக்கப்பூர்வமான திருப்பு முனையை என் வாழ்க்கையில இயேசு கொண்டு வந்தார். எந்த நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நீங்க இருந்தாலும் இயேசு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். பாருங்க, நான் ஒரு 4-5 மினிட்ஸ் எடுத்துக்கொண்டேன். பட் ஐ ஷேர்ட் மை டெஸ்டிமனி. எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்று. இல்லை பாஸ்டர், எனக்கெல்லாம் அப்படி ட்ராமாட்டிக்கா எதுவும் நடக்கல டெஸ்டிமனி. நீங்க யோசித்து யோசித்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுங்கிறத நீங்க கொஞ்சம் அப்படி எழுதி வைத்து ஷேர் பண்ணி 2 பேர்கிட்ட 3 பேர்கிட்ட அப்படியே பாருங்க. அது கிளியரா அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும். அல்லது இப்படி இயேசுவை நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலிருந்து ஏற்றுக்கொண்டவர்களுடைய சாட்சிகள் இருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு 2-3 சாட்சிகளை வைத்துக் கொள்ளுங்கள். பட் வேறொரு ரட்சிப்பின் செய்தி சாட்சி மட்டுமல்ல, நல்ல கவனிங்க. ஹீலிங் ஸ்டோரிஸ், ஃபைனான்சியல் மிரக்கல் ஸ்டோரிஸ், குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கிடைத்த குழந்தை பாக்கிய சாட்சி, இப்படி ஒரு 20 காமன் லைஃப் ப்ராப்ளம்ல இருக்கிற சாட்சிகள், உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்டோரிஸ், நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய சபை மக்கள், நீங்கள் பார்த்தது, நீங்கள் ஜெபித்து நடந்தது, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஒரு ஆயுதமாக, ஒரு டூலாக வைத்திருந்தால் நீங்கள் இந்த மிஷன் 5வது நோக்கத்தை செய்வதற்கு இது ஒரு பெரிய உபகரணமாக இருக்கும். You should make a list of all the problems, circumstances and crises that God has brought you through and how God has brought people through. Then use the testimony appropriately to the given situation. ஒரு ஆள் பண கஷ்டத்துலேருந்து வர்றாரா, பைபிள்ல இருந்து ஒரு ஸ்டோரி நீங்க ஷேர் பண்றதை விட, ரட்சிக்கப்படாத நான் கிறிஸ்டியன் வரும் பொழுது கடன்ல இருந்து இயேசுவின் இடத்துல வந்து கடன்ல விடுதலை பெற்ற ஒரு 2 சாட்சியை நீங்க சொன்னா, ஓ எனக்கும் அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை வரும். அதற்கு பிறகு பைபிள்ல இருந்து சொல்லுகிற சாட்சி கேட்கக்கூடிய பக்குவத்தில் இருந்தால் பைபிளை திறந்து பண்ணலாம். பட் பைபிளை திறந்த உடனே சிலர் ஓடுவாங்க. பைபிளை திறந்த உடனே மைண்ட் ஷட் ஆயிரும். ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் தட் வி நேவிகேட் to the non-Christian's heart, the decision making arena. அவருடைய தீர்மானம் பண்ணுகிற இருதயத்திற்குள்ள நீங்க அப்படி கடந்து வரும் பொழுது நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக, கேர்ஃபுல்லா நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை முதலாவது பயன்படுத்துங்கள். முதலாவதாக, your life message includes your testimony. உங்களது வாழ்க்கை செய்தி உங்களது சாட்சியை உள்ளடக்குகிறது. 2வது, your life message includes your life lessons. உங்களது வாழ்க்கை செய்தியில் உங்களது வாழ்க்கை பாடங்களும் உள்ளடக்கும். முதலாவது, உங்களது வாழ்க்கை செய்தியில உங்களது ரட்சிப்பின் சாட்சியும் மற்ற சாட்சிகளும் உள்ளடக்கும். 2வது, உங்களுடைய வாழ்க்கை செய்தியில உங்களுடைய வாழ்க்கை பாடங்கள் உள்ளடங்கும். உங்களுடைய வாழ்க்கையில தேவனை குறித்து நீங்கள் அறிந்து கொண்ட பாடங்கள், உறவுகளை குறித்து தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், பிரச்சனை நேரத்தில் உங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்கள், சோதனை நேரத்தில் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், லெசன்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் ஆன் லைஃப்ஸ் இஷ்யூஸ். எப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுகிறீர்கள். The second part of your life message is the truths that God has taught you from experiences with Him. அவரோடு கூட உள்ள உறவுல, உங்களுடைய பிரயாணத்துல, கிறிஸ்தவ ஜேர்னில, லைஃப்ல உங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்த காரியங்கள். தாவீது எப்படி ஜெபம் பண்றான் பார்க்கலாமா?
சங்கீதம் 119, Psalm 119 and verse 33. சங்கீதம் 119 33. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரிந்தும் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். Teach me lessons for living. That is what David is praying. அதே போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்திருப்பார். ஆனால் சிலர் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளுவதே இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டில் 106 சங்கீதம் 43 வசனம், அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினாலே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். There are people who would never learn lessons in life. Sad. பட் நீங்கள் வாழ்க்கையிலே பாடங்களை கற்றுக்கொண்டு இருந்தால் அந்த பாடங்களையும் நீங்கள் ரட்சிக்கப்படாத நண்பர்களுக்கு லைஃப்பை குறித்து பேசும் பொழுது, ஒரு காஃபி டேபிளில், ஒரு லஞ்ச் டேபிளில், அல்லது நீங்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது நீங்கள் அதை பேசிக்கொண்டு போகலாம். அவர் அதை குறித்து யோசிக்க ஆரம்பிப்பார். லைஃப்பில் ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் என்ற காரியங்கள். இங்கே பாருங்க, வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே வருகிறார். பைபிள்ல நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால என்னுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று 119 சங்கீதத்தில் 71 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார். There isn't enough time in life to learn lessons through our own experience. It is wisdom to learn lessons from life's experiences, but it is wiser to learn from other people's experience. மற்றவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் மூலமா கற்றுக்கொள்கிறது ஞானமானது, மேலான ஞானம். உங்க வாழ்க்கையில உள்ள பாடத்தை கற்றுக்கொள்வது ஞானம், மற்றவர்களுடைய வாழ்க்கையில உள்ள பாடத்தை கற்றுக்கொள்வது மேலான ஞானம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். யோசிக்க ஆரம்பிப்பார்கள், இப்படியெல்லாம் வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறார்களா? ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார், பைபிள்ல இப்படி சொல்லி இருக்குது என்று நம்ம பேச ஆரம்பிக்கலாம். பாருங்க, நீதிமொழிகள் 25:12. நீதிமொழிகள் 25:12. கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்திற்கும் சரி. என்ன சொல்லுகிறது? A warning given by an experienced person is very valuable. ஒரு அனுபவசாலி நமக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கற்றுக்கொள்கிறது. அந்த ஆலோசனை நமக்கு மிகவும் மேலானது. வாழ்க்கையில நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எழுதுங்கள். What are the lessons you have learned in your life? ஒவ்வொரு காரியத்தை குறித்து அனுபவத்தின் மூலம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் மூலம், வேதவசனத்திலே உள்ள போதனையின் மூலம், லைஃபை குறித்து நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள். சாலமன் என்ற ஒரு ஞானி புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ், எக்லீசியாஸ்டிஸ் என்ற 2 புஸ்தகத்தை, நீதிமொழிகள், பிரசங்கி என்ற 2 புஸ்தகத்தை எழுதினார். அது அவருடைய லைஃப் லேர்னிங்ஸ், பிராக்டிக்கல் லெசன்ஸ் ஆன் லிவிங். அதே போல நீங்க உங்க வாழ்க்கையில தேவன் கற்றுக் கொடுத்த காரியங்களை எழுதுங்கள். நம்ம எல்லாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் உட்கார்ந்து பேசி லைஃப் லெசன்ஸை லேர்ன் பண்ணா வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லாம நம்ம கடந்து போகலாம். மெச்சூர் பீப்புள், முதிர்ச்சி அடைந்த மக்கள், they develop the habit of extracting lessons from everyday experiences. வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வருகிற அனுபவங்களை இருந்து முதிர்ச்சி அடைந்தவர்கள் பாடங்களை கற்றுக்கொள்கிறார்கள்.
ஸோ நீங்க அப்படி கற்றுக்கொண்டால், ஒருவேளை பெரிய அளவில் நம்ம இங்கே பேசுகிற அளவிற்கு கற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஏதோ வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட காரியங்களை அவர்களுக்கு பிரயோஜனமான வேலையில் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா, அப்போ ஒரு கேரிங் ஹார்ட், நீங்கள் ஹெல்ப் பண்ணுற டெண்டன்சி உடைய நபர் என்பதை ரியல் பர்சன், gone through real life problems, has learned something, he is willing to share. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்போது நீங்கள் அவருடைய நலனை குறித்து அக்கறையாய் இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து அவர்கள் உங்களுக்கு இருதயத்தை திறந்து கொடுப்பார்கள். நீங்கள் சொல்லுகிறது சரி என்பதை புரிந்து கொள்வார்கள். உங்க கேரிங் ஹார்ட், உங்களுடைய கேரிங் ஆட்டிடியூடு, உங்களுடைய அந்த விசாரிக்கிற கரிசனை உள்ள மனப்பான்மையும் இருதயமும் இருக்கிறதே, அதுவே ஒரு பாலமாக அமைகிறது. உங்களுடைய சாட்சி, உங்களுடைய வாழ்க்கை பாடங்கள், லைஃப் லெசன்ஸை குறித்து எழுத ஆரம்பிங்க. ரிக் வாரன் அவர்கள் சில கேள்விகளை உங்களுக்கு உதவியாக இருக்கிறதற்காக கொடுக்கிறார், உங்களுடைய அனுபவங்களை எழுதுவதற்கு. What has God taught me from failure? என்னுடைய தோல்வியிலிருந்து நான் எதை கற்றுக்கொண்டேன்? இந்த கேள்வியை கேட்டு லைஃப்பில் லாஸ்ட் ஒரு 20-30 இயர்ஸ் நீங்கள் எத்தனை வருஷம் ஆண்டவரோடு கூட இருந்தீங்களோ அதை வைத்து அந்த லிஸ்ட் பண்ணுங்க. டைம் எடுத்து இங்கே பாருங்க, நிறைய காரியங்கள் நம்ம வந்து பரபரப்பாகவே லைஃப்பை ஓட்டுறதுனால எதையுமே கேப்சர் பண்ணுவது கிடையாது. Thinking is a very, very powerful exercise that you need to do every day. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை குறித்து யோசித்து நீங்கள் அன்றைக்கு நடந்த நன்மையான காரியங்களை, அன்றைக்கு நடந்த தவறான காரியங்கள், இதை நான் நாளைக்கு செய்யக்கூடாது, லெசன் கேப்சர் பண்ணுகிற மோமெண்ட்ஸ் இருக்கிறதா? வாட் ஹஸ் காட் டாட் மீ ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ்? தோல்வியிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? உங்கள் லைஃப்பில் தோல்வியான மோமெண்ட்ஸ் ஒரு 5 மோமெண்ட்ஸ் நினச்சி பாருங்க. அதுலேருந்து என்ன கற்றுக்கொள்றீங்க? நெக்ஸ்ட் டைம் அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கொண்டு நெக்ஸ்ட் டைம் அதே இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க? நம்பர் 2, what has God taught me from a lack of money situation? பணமில்லாத ஒரு சூழ்நிலையில் என் வாழ்க்கையில் நான் எதை கற்றுக்கொண்டேன்? விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன். தேவன் அற்புதத்தை செய்ய முடியும் என்பதை அறிந்து கொண்டேன். கர்த்தர் யாரையாகிலும் அற்புதமாக கொண்டு வந்து ஜெபத்தை கேட்கிறவர் என்பதை புரிந்து கொண்டேன். நினைக்கிறதற்கும் எதிர்பார்க்கிறதுக்கும் மேலான காரியங்களை செய்கிறவர் என்று புரிந்து கொண்டேன். இப்படி என்ன சாட்சிகள் உங்களுக்கு உண்டு? என்ன லைஃப் லெசன்ஸ் உண்டு? வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போது என்ன செய்யலாம் என்ற யோசனை வருகிறது. What has God taught me from pain or sorrow or depression? என்னுடைய வாழ்க்கையில் வலி, வேதனை, அது மாதிரி நேரத்தில் நான் எதை கற்றுக்கொண்டேன்? என் தேவன் ஆறுதல் படுத்துகிறவர் என்பதை அறிந்து கொண்டேன். He is a comforter என்பதை புரிந்து கொண்டேன். காண்கிற தேவன் என்று அறிந்து கொண்டேன். ஆகார் சொல்லுவாள், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், நெருக்கமாக இருக்கிறேன் என்பதை நான் புரிந்து கொள்ளுகிறேன். அடுத்து, what has God taught me through illness? வியாதி, வருத்தங்கள் வரும் பொழுது அதிலிருந்து நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? இது அழிந்து போகிற ஒரு கூடாரம், விழுந்து போன ஒரு மனிதன், ஃபாலன் மேன், ஃபாலன் நேச்சர். இந்த பூமிக்குரிய சரீரம் ஒரு நாள் போய்விடும். இந்த தேகம் அழியும் கூடாரம். இப்படி லைஃப்ல ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? வாட் ஹஸ் காட் டாட் மீ த்ரூ வெயிட்டிங். சில காரியத்திற்காக காத்திருக்கிற நேரம் இருக்கிறதே, அதுல என்ன கற்றுக்கொள்றீங்க? வாட் ஹஸ் காட் டாட் மீ த்ரூ டிசப்பாயின்மெண்ட்ஸ். வாழ்க்கையில் உள்ள ஏமாற்றங்கள், அதுல என்ன கற்றுக்கொள்றீங்க? மனிதர்களை நம்பாதே, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறதே, அதை நான் சில ஏமாற்றங்கள் ஊடாக நான் உறுதியாக அதை கற்றுக்கொண்டேன். தெரியல என்ன கற்றுக்கொண்டீங்க? எழுதுங்க, கேப்சர் பண்ணுங்க. வாட் ஹவ் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் மை ஃபேமிலி. நல்ல காரியங்கள் கூட. வாட் ஹவ் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் மை சர்ச்.
What have I learned from my relationships? What have I learned from my small groups? What have I learned from my critics? என்னை குற்றப்படுத்துகிறவர்கள்ட்ட நான் என்ன கற்றுக்கொண்டேன்? என்னுடைய குடும்பத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டேன்? என்னுடைய சபையிலிருந்து என்ன கற்றுக்கொண்டேன்? என்னுடைய சிறு குழுவிலிருந்து என்ன கற்றுக்கொண்டேன்? என்னுடைய நட்பு உறவில இருந்து எதை கற்றுக்கொண்டேன்? ரிக் வாரன் சொல்லுகிறார், urge you to make a list of your life lessons. சங்கீதம் 51 சில வேத பசேஜ் கொடுக்கிறேன். சங்கீதம் 51, தாவீது பாவம் செய்த பொழுது அவன் அந்த அனுபவத்தை அங்கே எழுதுகிறான். மனம் திரும்புதல் ஜெபம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 11-13, வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். I've learned to be content at all times. பிலிப்பியர் 4:11-13. 2 கொரிந்தியர் 1:4-10, நாங்கள் உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போகும் பொழுது கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமையை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக, எங்கள் மேல் நாங்கள் சாராமல் இருப்பதற்காக ஆண்டவர் இதை அனுமதித்தார் என்று அறிந்து கொண்டோம். அதை நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை. இவருடைய லைஃப் லெசனை கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 1:4-10. நாங்கள் பெற்ற ஆறுதல்னாலே பிறரை நாங்கள் ஆறுதல் படுத்த எக்யூப் ஆகிறோம் என்று சொல்லுகிறார். நாங்கள் கடந்து போன இந்த பிரச்சனையினால, இப்படிப்பட்ட பிரச்சனை வழியாக கடந்து போகிறவர்களை எங்களை நாங்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். சங்கீதம் 40, சங்கீதம் 119:71, உபத்திரவப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆதியாகமம் 50:20, யோசேப்பு சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் உதவியா இருக்கும்படி கர்த்தர் என்ன நன்மைக்கு எதுவா எல்லாத்தையும் மாத்திட்டாரு, நன்மைக்கு எதுவா எல்லாத்தையும் மாற்றுகிறார் என்பதை அறிந்து கொண்டேன். ஸோ லைஃப்ல உள்ள லெசன்ஸ் என்று சொல்லுகிறார். நான் உண்மையா சொல்றேன், சாட்சிகளை குறித்து நான் அதிகமாக சொல்லுவேன். ஊழியம் செய்யும் பொழுது, சுவிசேஷம் சொல்லும் பொழுது லைஃப் லெசன்ஸ் என்பதை நான் பொதுவாக சொல்லிக் கொடுத்ததில்லை. எனக்கு இது பிரயோஜனமாக இருந்தது. பர்சனலாக நான் இந்த புஸ்தகத்தில் இந்த காரியத்தை படிக்கும் பொழுது முதலாவதாக நான் அதிலே ஆசீர்வதிக்கப்பட்டேன். முதலாவதாக your life message includes your salvation testimony. இரண்டாவது, your life lesson includes the lessons you learnt in life. முதலாவது உங்களுடைய வாழ்க்கையின் செய்தி, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவ செய்தி, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடத்தில் பெற்ற நன்மையின் செய்தி. இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையின் செய்தி என்பது நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்களும் உள்ளடங்கும். மூன்றாவது, your life message includes sharing your godly passions. உங்களது வாழ்க்கை செய்தியிலே தேவனுக்கேற்ற உங்களது தீவிர தாகத்தை பகிர்ந்து கொள்வதும் உள்ளடங்கும். It includes your godly passions. சில காரியத்தை நீங்கள் வைராக்கிய வாஞ்சையோடு செய்யும் பொழுது மக்கள், என்ன இவ்வளோ வைராக்கியம் அந்த காரியத்தில் இருக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது அதனுடைய காரணத்தை நீங்கள் சொல்லலாம். God is a passionate God. தேவன் பேரார்வம் உள்ள தேவன். He passionately loves some things, he passionately hates some things. நம்ம அவரிடத்துல நெருங்கி வர 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 அவருக்கு எது பேஷனேட்டா இருக்குதோ, எது ஒரு குட் வேல இருக்குதோ அது நமக்கு குட்டா இருக்கணும். அதே போல ஆண்டவருக்கு எது பிடிக்கலையோ அது நமக்கும் பிடிக்காம இருக்கணும். அந்த ஜேர்னி நமக்கு இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் ட்ரைங் டு சே. நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரியும் பாருங்க. 139 சங்கீதம் 21 வசனம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும், நீர் யாரை பகைக்கிறீர்கள் நானும் பகைக்கணும். உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். Lord, may I hate people with perfect hatred whom you hate. உமக்கு இருக்கிற அதே பேஷன். தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாறின பிறகு தேவன் உங்கள் உள்ளத்தில் சில பேரார்வத்தை வைப்பார். God will place some passion, some desires in your heart. ஒரு பிரச்சனைக்கு ஒரு பரிகாரமாக, ஒரு நோக்கத்திற்கு ஆதாரமாக, ஒரு கோட்பாடின் ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறவனாக
ஒரு மக்கள் இனத்தை சந்திக்கிறதற்கு ஒரு பேஷன், இப்படி ஏதாயிலும் ஒரு காரியத்தை உள்ளே போடுவார். God will plant desires. நீங்கள் அதிலேயே பேச ஆரம்பிப்பீங்க. You become a spokesperson for that. That will be something that you will be compelled to talk about. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று. மத்திய 12:34. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆண்டு உங்களுக்குள்ளே சில உள்ளூர் விருப்பங்களை போடுவார். சங்கீதம் 69:9. சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. Look at the passion of David. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. அப்ப தாவீதுடைய பேஷனை பாருங்க. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. That was David's passion. அடுத்து எரேமியா 20:9. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுத்து கொள்ள கூடாமற் போயிற்று. See, the passion, the words of God are like fire in my bones என்று எரேமியா சொல்லுகிறார். பேஷன், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இப்படி ஆண்டவர் நம்முடைய உள்ளத்துல சில காரியத்தை குறித்து ஒரு பேஷனை வைப்பார். சில சோசியல் ப்ராப்ளத்தை குறித்து, சில ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளத்தை குறித்து, சில ஹெல்த் காரியத்தை குறித்து, சில எல்லாருக்கும் எல்லா காரியத்திலும் பேஷன் இருக்காது. சிலருக்கு சில காரியத்தில் இருக்கும், சிலருக்கு இன்னொரு காரியத்தில் இருக்கும். ஆண்டவர் இப்படி வெவ்வேறு மக்களுடைய உள்ளத்தில் வெவ்வேறு விருப்பங்களை போடுகிறார். எனக்கு பர்சனலா பிளான்டிங் சர்ச்சஸ் வேர் தேர் இஸ் நோ சர்ச், இது ஒரு பேஷன். ஆனால் சில நேரத்தில் என்னுடைய பேஷன் மற்றவங்களுக்கு இல்லையேங்கிற ஒரு ஆதங்கம் வரும். பட் பொதுவாக சில காரியம் ஆண்டவருக்கு இருக்கிறதான ஆதங்கங்கள் நமக்கு இருக்கணும். பவுலுக்கு பார்த்தீங்கன்னா சுவிசேஷ பாரம், பிறகு கிறிஸ்துவ உருவாகுமலும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். சிசுத்துவ பாரம், சபைகளை குறித்த பாரம் என்னை நாள்தோறும் வாட்டி வதைக்கிறது. டெய்லி பர்டன், சர்ச்சஸை குறித்து. இது அப்போஸ்தலனாகிய பவுல். So God would have placed passions in your life. அப்படி ஒருவேளை இல்லை என்றால் ask God to give you a specific burden. இதுவே உங்களுடைய அழைப்பாகவும் இருக்கும், ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். எல்லாரும் செய்கிற காரியங்களும் இருக்கிறது. நேற்று தினத்தில் ரிக்வரன் சொன்னார்கள், சில காரியம் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு என்று சில காரியம் இருக்கிறது. சபைகளுக்குள்ள ஐக்கியம், யூனிட்டியை குறித்து பேஷன், பிரேயரை குறித்து பேஷன், ரிவைவலை குறித்த பேஷன், அன்ரீச் பீப்புள் குரூப்பை குறித்து பேஷன், சபை இல்லாத கிராமத்தில் சபை ஆரம்பிக்கிறத குறித்து பேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷனை குறித்து பேஷன். கலாத்தியர் 4:18, கலேஷியன்ஸ் 4:18 என்ன சொல்லுகிறது? நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். பீயிங் zealous for something right, something good is a great thing. அப்படி உங்களுக்கு என்ன இருக்கிறது? அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு இருக்கிறதே, அதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் பாடங்கள் இருக்கிறதே, அதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ரட்சிப்பின் செய்தி அல்லது சாட்சி இருக்கிறதே, அதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நன்மையை அனுபவித்த காரியங்கள் இருக்கிறதே, அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, ரட்சிக்கப்படாத நண்பர்கள், உறவினர்கள், நம்முடைய கான்டாக்ட் நெட்வொர்க்ல இருக்கிறவர்களுக்கு நாம் பேசும் பொழுது இப்படி நீங்க காரியங்களை பேசுவதற்கு வாய்ப்பு உண்டாகிறது, பாலம் பில்ட் ஆகிறது. Cricket could be a passion for some people. அந்த காமன் கிரவுண்டு, அந்த காமன் மீட்டிங் பாயிண்ட், அதுல மீட் பண்ணுங்க. Your
Life lesson includes your godly passion. Your life lesson includes the godly lessons. Your life lessons include your salvation testimony. இப்ப நாலாவதாக, but not the least, in fact இதுதான் the important thing, your life message includes the good news, the gospel of Jesus Christ. ரோமர் 1:16-17 வாசிச்சு பாருங்க. இது power unto salvation. Gospel is power unto salvation. தெளிவா சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அது அதனுடைய கிரியை செய்யும். அது ரட்சிக்க தேவ பலன் உள்ளது. It is power unto salvation. If gospel is shared very clearly, no miracles, no signs and wonders, அப்படி இருந்தாலும் வெறும் சுவிசேஷம், சுத்த சுவிசேஷம், அதற்கு வல்லமை உண்டு. அதையும் பகிர்ந்து கொள்ள பழகணும். You must know how to share the gospel. நிறைய விசுவாசிகளுக்கு சுவிசேஷம் பகிர்ந்து கொள்ள தெரியாது. ஏன்? நிறைய ஊழியர்களுக்கே தெரியாது, நிறைய இவாஞ்சலிஸ்ட்னு சொல்றவங்களுக்கே தெரியாது. சேட், pathetic condition. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இயேசு கிட்ட வாங்க, இயேசு உங்களுக்கு பிரச்சனைக்கு பதில் தருவார். இது சுவிசேஷமா? நோ, நோ. அது சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு, இருதயத்தை பக்குவப்படுத்துவதற்கு முன்னால நீங்க செய்யக்கூடிய காரியமாக இருக்கலாம். வாட் இஸ் தட் காஸ்பல்? இயேசுவை தவிர வேறு ரட்சிப்புக்கு மனிதனுக்கு வழி இல்லை. இயேசுவை தவிர ரட்சிப்பு வேறு யார் மூலமும் கிடையாது. மனிதனுக்கு தேவனுக்கும் உள்ள ஒரு பிளவு உண்டு. அதை சரிப்படுத்துவதற்கு மனிதனுடைய எந்த முயற்சியும் தோல்வியே. அவருக்கு அந்த தேவனோடு கூட உள்ள நட்பு உறவு மறுபடியும் வரணும்னா நமக்கு இயேசு என்ற ஒரு மத்தியஸ்தர் தான் நம்ம ஒப்பு கொடுத்தாதான் அந்த பிரிவிலேஜை பெற்றுக்கொள்ள முடியும். அது நம்முடைய தீர்மானம். அது இலவசமாக கொடுக்கிறார். அது அந்த பூமியின் வாழ்க்கையில நம்ம மரிக்கிறதுக்கு முன்பதாக தீர்மானம் பண்ணிட்டா பரலோக நிச்சயம். இதுதான் சுவிசேஷம். இயேசுனுடைய சிலுவை, அவருடைய சிலுவை மரணம் மட்டும் இல்லைன்னா, அவர் உயிர்த்தெழா விட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா என்று பவுல் சொல்லுகிறார். கிராஸ் ஆஃப் ஜீசஸ், ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ், இதெல்லாம் சொல்லணும். சொல்றது புரியுதா? சுவிசேஷத்தை சொல்ல பழகுங்க. உங்க ஸ்டோரி சொல்றது நல்லது, உங்களுடைய வாழ்க்கை லெசன்ஸை ஷேர் பண்றது நல்லது, உங்களுடைய பேஷன்ஸை ஷேர் பண்றது நல்லது. பட் சுவிசேஷம் ஒப்புரவாகுதல் ஊழியத்தை கொடுத்தார். 2 கொரிந்தியர் 5:19, ரோமர் 1:16-17 சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறதற்கு கடனாளி. கிறிஸ்துவின் அன்பு என நெருக்கி ஏவுது, கிறிஸ்துவின் அன்பு என நெருக்கி ஏவுது இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய்வதற்கு. 2 கொரிந்தியர் 5:14. ஐயோ, எனக்கு சொல்றதுக்கு பயமா இருக்கு பாஸ்டர், சுவிசேஷம் சொல்றதுக்கு பயமா இருக்குது. இங்க பாருங்க, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். Perfect love casts out fear. Be filled with the love of God. Be filled with love for that person who is going to eternal hell. And you will be breaking all fear barriers and sharing the gospel. உங்களுக்கு அந்த அழிந்து போகிற நபர் மீது அன்பு பெருக்கெடுத்து ஓடினால், கிறிஸ்துவின் அன்பு உங்களிலே பெருக்கெடுத்து ஓடினால், இந்த பயம் என்ற தடையை நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு எரிகிற வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குன்ற வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் திடீரென்று பார்க்கிறார்கள், வீடு பற்றி எரிகிறது, உள்ள குழந்தை. தீக்குள்ள போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெற்றோர் உள்ள ஓடி போய் அந்த பிள்ளையை தூக்கி வருவதற்காக போவாங்க தெரியுமா? They will take risk because of the love they have for the child. அதே போலதான் நரக அக்கினியிலிருந்து ஆத்துமாக்களை எடுக்கிற ஒரு பெரிய ஒரு பணியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். Perfect love casts out fear. 1 யோவான் 4:18. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. All should come to the saving knowledge. None should perish. 2 பேதுரு 3:9. It is God's will that none should perish. All should come to the saving knowledge. பிரியமானவர்களே, ரட்சிப்பின் செய்தியை சொல்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. ரோமன் ரோடு, ஜான் 3:16, பிரிட்ஜ் ஆஃப் லைஃப், இப்படி சுவிசேஷத்தை சொல்வதற்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கிறது. காஸ்பல் கியூப், இப்படி பல காரியத்தை வைத்து
ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவதற்கு நிறைய வேஸ் இருக்குது. பட் மெசேஜ் ஒண்ணுதான். யூ லேர்ன் ஒன் ஆஃப் தோஸ் மெத்தட்ஸ் அண்ட் பி வெரி கான்ஃபிடென்ட் வித் இட் அண்ட் ஷேர் இட் ஆல் த டைம். நான் யூஸ் பண்றது பிரிட்ஜ் ஆஃப் லைஃப், ஜீவ பாலம். நம்முடைய கல்ச்சருக்கு அது பெர்ஃபெக்டா அது உட்காருது. நான் ரட்சிக்கப்படுவதற்கு, மக்களை நடத்துவதற்கு, ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக ஒப்புக்கொடுத்தல் பாடம் என்று ஒரு பாடம் எடுக்கும் பொழுது வெரி கிளியர்லி இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா ஒரு மாற்றம் வரும். இரண்டாவது, இயேசுவை தவிர வேறு யாரும் ரட்சிப்புக்கு வழி இல்லை. மூன்றாவது பாடம், இயேசு தெய்வமானால் மற்ற தெய்வங்களின் நிலை என்ன? நாலாவது, ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கையிலே கடந்து வா. இதை தெளிவா டீச் பண்ணி தான் ஞானஸ்தானம் யாருக்கும் கொடுக்கிறோம். கிளியர் காஸ்பல் மெசேஜ். பிரியமானவர்களே, லைஃப் மெசேஜ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய சாட்சி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கற்றுக்கொண்ட தெய்வீக பாடங்கள், உங்களுக்கு தேவன் போட்டிருக்கிறதான பேரார்வங்கள், எல்லாவற்றுக்கு மேல த குட் நியூஸ், காஸ்பல் ஆஃப் ஜீசஸ், இவைகளை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த நாளும் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாக இருங்கள், ஜெபத்தோடு இருங்கள். இன்னும் 3 நாள் இருக்கிறது. We are going to look at more ways to fulfill your 5th purpose. உங்களுடைய 5வது நோக்கத்தை, மிஷன் என்ற காரியத்தை, உலகத்துல நீங்கள் செய்ய வேண்டியதை, சபைக்குள்ள செய்ய வேண்டியது, நீங்க ஏற்கனவே 4வது நோக்கத்துல பார்த்துட்டீங்க. இந்த 5வது காரியம் ஒண்ணும் தெரியுமா உங்களுக்கு? Do you know one thing? 5 நோக்கத்துல இந்த 4வது நோக்கம் மட்டும்தான், இந்த 5வது நோக்கம் மட்டும்தான் இந்த பூமியில மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். மீதி 4 நோக்கங்கள் நித்தியத்துல கண்டினியூ ஆகும். இயேசுவின் சாயலோடு அங்க இருப்பீர்கள், தேவனை ஆராதிப்பீர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஐக்கியம் இருக்கும், ஒருவருக்கொருவர் என்ற உறவுகள் இருக்கும். ஆனால் உலகத்துல ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற காரியம் இருக்கிறதே. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியில இருக்கும்போது அதனாலதான் இது ரொம்ப அர்ஜென்ட். டூ சம்திங் டு see people get saved. யாராவது ரட்சிக்கப்பட நீங்க ஒப்பு கொடுங்க. Invite them to church. Share your story. இந்த பர்பஸ் டிவன் லைஃப் புக் வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, நல்லா படிச்சவங்களா இருந்தாங்கன்னா, வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடுறவங்களா இருந்தாங்கன்னா, இந்த பர்பஸ் டிவன் லைஃப் புக்கை வாங்கி கொடுங்க. இதுலயே முதல் 7 நாள்லயே ரட்சிப்பின் சுவிசேஷத்தை மிக அழகாக ரிக்வார்ன் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு சபைக்குள்ளே அங்கம் வைக்கணும், ஆராதிக்கணும், அழகாக கொண்டு வந்துருவாரே. இந்த புக்கே உங்களுக்கு போதுமே. ஜெபத்தோட 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 நல்லா படித்த மக்களாக இருந்தா இந்த பர்பஸ் டிவன் லைஃப் புக்கை கிஃப்டா கொடுங்க. இந்த புக்கை வாங்கி ப்ரொஃபஷனல் பைண்டிங், இன்னும் யாராவது நல்ல குவாலிட்டி பைண்டிங் பண்ணி ஒரு நல்ல ஒரு கிஃப்ட், நல்ல பேப்பர் உள்ள இன்சர்ட் பண்ணி, இல்ல ஒரு ஸ்பெஷல் புக்கா லைஃப் மாத்துகிற புக், இதை கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லுங்க. நெருங்கின நண்பர்கள்ட்ட டேக் them for a meal. Pray for them to get saved until they get saved. அவங்க ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. Your mission field is all around you. கொலோசியர் 4:5, Colossians chapter 4 verse 5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Is there anyone going to be in heaven because of you? உங்களால பரலோகத்தில் யாராவது வருவாங்களா? கர்த்தர் உங்களை அவர் குடும்பத்தில் அங்கத்தினர் ஆக்கி இருக்கிறார். உங்களுடைய குணத்தை முன்மாதிரியாக வைக்கிறதற்கு உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். ஆண்டவர் உங்களுக்குள்ள மகிமையை பிரதிபலிக்க செய்கிறார். உங்களை கிருபையுள்ள ஊழியனாக மாற்றி இருக்கிறார். நற்செய்தியை உங்களுக்கு கொடுத்து அவருடைய தூதனாக ஏற்படுத்தியிருக்கிறார். God has made you a member of his family. God has made you a model of his character. God has made you a magnifier of his glory. God has made you a minister of his grace. God has made you a messenger of his good news. செய்வீங்களா? தேவனுடைய குடும்பத்தில் அங்கத்தினர் ஆக்கியிருக்கிறார். தேவனுடைய குணத்தை உங்களுக்குள்ளே பிரதிபலிக்க உங்களை முன்மாதிரியாக ஏற்படுத்தி வருகிறார்.
உங்கள் மூலமாக மகிமை பிரதிபலிக்க அவர் உங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களை கிருபையுள்ள ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். நற்செய்தியின் தூதனாக வைத்திருக்கிறார். செய்வீங்களா? ஆமேன். இந்த 5 நோக்கத்துல இந்த 5வது நோக்கம் மட்டும்தான் அந்த பூமியில் இருக்கும் பொழுது செய்ய முடியும். அல்லது இந்த 5வது நோக்கம் பூமியில மட்டும்தான் செய்ய முடியும். சரியாக சொல்லுகிறேன், இந்த 5வது நோக்கம் பூமியில் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால தான் குட் நியூஸை பரப்புகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் a short time to fulfill this 5th purpose. God wants to say something to the world through me. என் மூலமாக உலகத்துல தேவன் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அது யார், எப்பொழுது, எப்படி? கேட்டு செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் 3 நாள் இருக்கிறது. இந்த 5வது நோக்கத்தை புரிந்து கொள்ள ஏன் இது முக்கியம் என்பதை 6 காரியத்தை நாம் நேற்று தினத்தில் பார்த்தோம். இன்றைய தினத்தில் எப்படி நாம் ஆயத்தமாய் இருப்பது ஒரு 4 காரியத்தை நாம் பார்த்தோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பரே, உம்முடைய அன்பு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய தூதனாக, பிரதிநிதியாக, ஸ்தானாபதியாக செயல்பட கிருபைதார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்கப்பட்டோம். பிராக்டிக்கலா எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஆலோசனைகள் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நோக்கத்தை குறித்து தெள்ள தெளிவா ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் 3 நாள் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புக்கை தொடர்ந்து வாசிங்க, ரீரீட் பண்ணுங்க. இந்த டீச்சிங்கை திருப்பி திருப்பி கேளுங்க. இந்த வீடியோவில் கர்த்தர் உங்களோடு கூட விசேஷ விதமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பர்சனல் ரிவைவலுக்கு திஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் புக். ஆமேன். கர்த்தர் உங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதில் அந்த ஜேர்னியில் இன்னொரு 3 நாள் பட் விட்டுறாதீங்க. இதை படித்து முடிச்சதுக்கு அப்புறமா விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.